Welcome all of you. PGTRB Max Unit 6 Functional Analysis லேந்து Part 5 வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு 4 பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போலவே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்றைக்கி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 5 வீடியோவில் நேச்சுரல் எம்பெடிங் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆர்த்தோநார்மல் பேசிஸில் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸ், ஆர்த்தோநார்மல் செட்ஸ் அப்படின்னா என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ், டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதே போலவே ஆப்ரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இதில் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், நார்மல் ஆப்ரேட்டர், யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அதோட டெஃபினிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேச்சுரல் எம்பெடிங் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சிலபஸில் இருக்குது. இது எம்பெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி இம்பெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே பதித்தல் அப்படின்ற மீனிங் வரும் தமிழில். இது எக்ஸ், என், வி என்ன வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். n non-linear space, n star அப்படின்றது காஞ்சுகேட் ஸ்பேஸ் ஆஃப் n ஆர் dual ஸ்பேஸ் ஆஃப் n. இது பார்ட் 4 வீடியோவில் கிளியராக காஞ்சுகேட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ n star அப்படின்ற இந்த காஞ்சுகேட் ஸ்பேஸ் வந்து ஆல்சோ அ non-linear ஸ்பேஸ். காஞ்சுகேட் ஸ்பேஸ் n star of n itself a non-linear space அப்படின்னு இருக்கிறனால இந்த காஞ்சுகேட் ஸ்பேஸ் n ஸ்டாருக்கு n ஸ்டார் ஹோல் ஸ்டார் அப்படின்ற மறுபடியும் ஒரு காஞ்சுகேட் ஸ்பேஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட மீனிங். n டபுள் ஸ்டார் அப்படின்றத பை டியூவல் ஸ்பேஸ், செகண்ட் காஞ்சுகேட் ஸ்பேஸ், இல்லாட்டி செகண்ட் டியூவல் ஸ்பேஸ் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். நேச்சுரல் இம்பெட்டிங் அப்படின்னா என்னென்னா, in the map n into n double star fx is defined by fx of f is equal to f of x. It is linear and isometric where x belongs to n. That is, each n in n gives rise to a functional fx in n double star. That is, nலேருந்து x அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க. n ஸ்டாரில் உள்ள எஃப்ன்றது ஃபங்க்ஷனல்ஸ் அப்படின்னா ஒரு டைப்பிக்கல் எலமெண்ட்னு எடுக்கிறீங்க. ஃபங்க்ஷனல்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்னா, கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் n ஸ்டார் காஞ்சுகேட் ஸ்பேஸஸ் கால்டு ஃபங்க்ஷனல்ஸ் அப்படின்னு பார்ட் 4 வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த n டபுள் ஸ்டார்லேருந்து எஃப்எக்ஸ், கேபிட்டல் எஃப்எக்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனல் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த n உள்ள x அப்படின்ற இந்த எலமெண்ட் n டபுள் ஸ்டாரில் எஃப்எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனலுக்கு ரைஸ் அப் ஆகும் அப்படின்றது தான். இப்படி ஆகும்போது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். எஃப்எக்ஸ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதுதான் நேச்சுரல் எம்பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, த இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் எஃப் பிலாங்ஸ் டு n ஸ்டார் அண்டர் த மேப்பிங் எஃப்எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் இதோட மீனிங். இந்த எஃப்ன்றது என்னென்னா, எனி டைப்பிக்கல் எலமெண்ட் ஆஃப் n ஸ்டார் அப்படின்றது தான் எஃப்ன்றது. ஓகே. ஸோ இந்த மேப் வந்து லீனியர் அண்ட் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் வேர்டு, இந்த மேப் வந்து லீனியர் அண்ட் ஐசோமெட்ரிக். இந்த மேப் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசமாக இருக்கும். ஐசோமார்பிசம் அப்படின்றது பார்ட் 4 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஆன் டு மேப்பிங் சர்ஜெக்டிவ் லீனியர் மேப்பை தான் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுதான் நேச்சுரல் எம்பெட்டிங். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்ன்-பேனக் தியரம். தியரம்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். அந்த தியரமில் அசம்ஷன் என்ன, நமக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்லுது அந்த தியரம் அப்படின்றது தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரையிலும் முக்கியம். டெரிவேஷன், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து தேவையில்லை, ஏன்னா டைமும் இல்லை. நமக்கு எல்லா தியரமுக்கும் டெரிவேஷன் பார்க்குறதுக்கு டைம் கிடையாது. ஸோ ஒரு முறை நீங்கள் ஒரு எனக்கு டைம் இருக்குது, ஆல்ரெடி நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு ஸ்பெஷலாக புக்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்மளோட எம்எஸ்சி புக், எனி யூனிவர்சிட்டி புக்ஸ் எடுத்தாலுமே அதில் வந்து இந்த தியரம்ஸ் எல்லாமே இருக்கும், நமக்கு அதை பார்த்தா போதுமானது. ஓகே. ஸோ ஹார்ன்-பேனக் தியரம் என்ன சொல்லுது, என்னென்ற
is a non-linear space. Let M be a linear subspace of a non-linear space N and F be a functional defined on M, then F can be extended to a functional F naught on N such that norm F naught is equal to norm F. That is, ஒரு non-linear space எடுக்கிறீங்க, அதோட subspace வந்து M அப்படின்னு இருக்கு. இந்த Mல F அப்படின்ற ஒரு functional எடுத்தீங்க அப்படின்னா Nல உள்ள நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் உள்ள F0 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனலுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி ஆகும்போது நார்ம் F0 அப்படின்றது நார்ம் Fக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஹார்ன்-பேனக் தியரம். ஒரு சப்ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஹோல் ஸ்பேஸுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நார்ம் F0 இஸ் ஈக்குவல் டு நார்ம் F அப்படின்னு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸில் ஆர்த்தோகனல் டெஃபினிஷன் பாருங்கள். Two vectors x and y in a Hilbert space are said to be orthogonal if x comma y is equal to 0. In symbols, x perpendicular to y, let x orthogonal to y, which implies x comma y is equal to 0. x yக்கு ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா xy ஓட வேல்யூ is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ cos theta அப்படிங்கிறது x, y by norm x norm y இருக்குது. ஸோ இந்த x, y xும் y ஆர்த்தோகனல் அப்படிங்கும்போது இந்த நியூமரேட்டர் வேல்யூ 0 ஆகிறது அப்படின்றனால cos theta is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ theta 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக cos theta வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ x is orthogonal to y if the angle between the vectors x and y is 90 டிகிரி. நார்மலாக பெர்பெண்டிகுலர் அப்படின்னால என்ன மீனிங், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் அப்படின்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பாருங்கள். எக்ஸ் ஆர்த்தோகனல் டு ஒய் விச் இம்ப்ளைஸ் ஒய் ஆர்த்தோகனல் டு எக்ஸ். இது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன், நமக்கு தெரிஞ்சது தான். செகண்ட் வந்து ஃபார் எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய் if and only if x, y is equal to 0, if and only if x, y bar is equal to 0, if and only if y, x is equal to 0, if and only if y perpendicular to x. நார்மலாக என்ன வந்துடுச்சு, x perpendicular to y னா y perpendicular to x இருக்கும், சிமெட்ரிக் ரிலேஷன். இதுலேருந்து எல்லாமே if and only if கண்டிஷனில் இருக்குது. x perpendicular y-ஆக இருந்துச்சுன்னா x, y equal to 0வாக இருக்கும். x, y equal to 0வாக இருந்துச்சு அப்படின்னா x perpendicular to y-ஆக இருக்கும். அதே போலவே இந்த கண்டிஷன் எடுத்திங்கன்னா இதோட கான்ஜுகேட் எலமெண்ட்டும் 0வாக இருக்கும். ஸோ y, xும் 0வாக இருக்கும். அதுலேருந்து y perpendicular to x அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, x, 0 is equal to 0. எவ்ரி வெக்டர் இஸ் ஆர்த்தோகனல் டு 0 வெக்டர். என்ன ஒரு வெக்டர் எடுத்தாலும் 0 வெக்டருக்கு ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்றது தான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த், 0 வெக்டர் இஸ் அ ஒன்லி வெக்டர் விச் இஸ் ஆர்த்தோகனல் டு இட் செல்ஃப். அதுவே ஆர்த்தோகனலாக இருக்கிறது 0 வெக்டர் மட்டும்தான். ஓகே, ஃபார் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ், எக்ஸுக்கு எக்ஸே பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா தென் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ். ஸோ எக்ஸ், எக்ஸ் அப்படின்றத நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஹென்ஸ் இஃப் எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் தென் எக்ஸ் மஸ்ட் பி அ 0 வெக்டர். ஒரு வெக்டர் அதே வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் டெஃபினிஷன் பாருங்கள். எ வெக்டர் எக்ஸ் இஸ் செட் டு பி ஆர்த்தோகனல் டு எ சப்செட் எஸ் in symbol x perpendicular to s if x perpendicular to y for every vector y in s. The orthogonal complement of s denoted by s perpendicular. அதாவது சிம்பிளில் பாருங்கள், எஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்ற இந்த ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருந்துச்சுன்னா சச் தட் எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய் ஃபார் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு எஸ். ஹெச்லேருந்து ஒரு வெக்டர் எக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சப்செட் எஸ்லேருந்து ஒரு வெக்டர் ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த எஸ் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் ஆர்த்தோகனல் டு எஸ் அப்படின்றது தான் இதோட மீனிங். எஸ் பெர்பெண்டிகுலரை வந்து 1/s அப்படின்னும் டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, செட் 0 perpendicular is equal to h and h perpendicular is equal to set 0. S intersection of S perpendicular is equal to set 0.
S1 subset are equal to S2 which implies S2 perpendicular subset are equal to S1 perpendicular change ஆகிருக்கு. S1ன்றது S2க்கு subset are equal to இருந்துச்சுன்னா S2 perpendicular வந்து S1 perpendicularக்கு subset are equal to இருக்கும். சேஞ்ச் ஆகி வரும் பார்த்துக்கோங்க. அதே போல் S perpendicular is a closed linear subspace of H. இந்த வேர்டு க்ளோஸ்டு முக்கியமான வேர்டு க்ளோஸ்டாக ஓப்பன் க்ளோஸ்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் இஸ் அ சப்செட் ஆர் ஈக்குவல் டு எஸ் டபுள் பர்பெண்டிகுலர். எஸ்ஸோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து எஸ் பர்பெண்டிகுலர். எஸ் பர்பெண்டிகுலரோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து எஸ் டபுள் பர்பெண்டிகுலர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பித்தாகோரியன் தியரம். பித்தாகோரியன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, if x and y are any two orthogonal vectors in a Hilbert space, then norm x plus y square is equal to norm x minus y square is equal to norm x square plus norm y square அப்படின்றது தான் parallelogram law அப்படின்றத இதுக்கு முந்தின வீடியோஸில் நம்ம பார்த்தோம். parallelogram lawலேருந்து தான் இந்த பித்தாகோரியன் தியரத்தை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்கள், parallelogram law அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, norm x plus y square plus norm x minus y square is equal to 2 into norm x square plus 2 into norm y square is equal to 2 of norm x square plus norm y square அப்படின்னு பார்த்தோம். இந்த parallelogram லாவை வச்சு பித்தாகோரியன் தியரம் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த norm x plus y square எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து a plus b whole square ஃபார்முலா படி கிட்டத்தட்ட அதுபடி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஒய்னு எழுதலாம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்எக்ஸை நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய், எக்ஸ் ஆர்த்தோகனல் டு ஒய் அப்படின்றனால இந்த வேல்யூ 0 ஆயிரும், இதோட வேல்யூவும் 0 ஆயிரும். இது வந்து நாம் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ norm x plus y square அப்படின்றது norm x square plus norm y square கிடைக்கும். சிமிலர்லி norm x minus y square போட்டாலுமே norm x square plus norm y square கிடைக்கும். இந்த பித்தாகோரியன் தியரமில் norm x plus y square is equal to norm x minus y square is equal to norm x square plus norm y square அப்படின்ற இந்த பித்தாகோரியன் தியரம் கிடைச்சிரும் parallelogram லாலேருந்து. ஓகே, ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டில் சில தியரம்ஸ் இருக்குது. தியரம்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ரிசல்ட்ஸாக எடுத்துக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தியரம், இஃப் M is a closed linear subspace of a Hilbert space H, then H M direct sum of M perpendicular அப்படின்றது தான் இந்த தியரம். இந்த தியரம்க்கு பேர் வந்து ஆர்த்தோகனல் டீகம்போசிஷன் தியரம்னு பேர். ஆர்த்தோகனல் டீகம்போசிஷன் தியரம் அப்படின்னு பேர். இந்த இடத்துல எம்க்கும் எம் பெர்பெண்டிகுலருக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது பை அப்படின்னு இருக்கும். அதாவது இன்டர்செக்ஷனே இருக்காது அப்படின்றது தான் இதோட மீனிங். அடுத்து நெக்ஸ்ட் தியரம் வந்து இஃப் M and N are closed linear subspace of a Hilbert space H such that M perpendicular to N, then the linear subspace M plus N is closed. mn closed linear subspace இருக்குது ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சுக்கு. எம்மும் இன்னும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா m ப்ளஸ் n அப்படின்றது க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, தேர்ட் தியரம் பார்த்தீங்கன்னா, let m வந்து linear subspace of a Hilbert space, then m is closed if and only if m is equal to m double perpendicular. m க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா எம்மும் m டபுள் பெர்பெண்டிகுலரும் ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா m க்ளோஸ்டாக இருக்கும். அதான் if and only if கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு let m be a proper closed linear subspace of a Hilbert space, then there exists a non-zero vector z0 in H such that z0 perpendicular to m. mன்றது ஒரு closed linear subspace of Hilbert spaceஆக இருந்துச்சுன்னா ஒரு non-zero vector z0 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஹெச்சில் அந்த எக்ஸிஸ்டான அந்த வெக்டர் வந்து mக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் ஃபோர்த் தியரம். நெக்ஸ்ட் வந்துட்டு S is a non-empty subset of a Hilbert space H, then S perpendicular is a closed linear subspace of H. இந்த இது முன்னாடியே பார்த்தோம். S perpendicular அப்படின்றது வந்து closed linear subspace of H இருக்கும் அப்படின்ட்டு. Since the Hilbert space H is complete, S perpendicular being a closed subspace of H is also complete. Hங்கிற Hilbert space கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா S perpendiculaரும் கம்ப்ளீட்டாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் தியரம். லெட் M be a closed linear subspace of Hilbert space H, X be a vector not in M and D distance from X to M, then there exists a unique vector y0 in M such that norm X minus y0 is equal to D. இந்த தியரமோட மீனிங் என்னென்னா, H அப்படின்ற ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது, அதில் M அப்படின்ற ஒரு க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸுங்கிற எலமெண்ட் எம்மில் இருக்காது, ஹெச்சில் இருக்கும் பட் எம்மில் இருக்காது எக்ஸ் அப்படின்ற எலமெண்ட். இந்த எக்ஸுக்கும் இந்த க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் எம்முக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்மில் வந்து y0 அப்படின்ற ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நாம் x மைனஸ் y0 இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதோட மீனிங் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் y0, distance between x and y0 is equal to d அப்படின்ற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதான் இந்த தியரமோட மீனிங். ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ ஆர்த்தோ நார்மல் செட்டோட டெஃபினிஷன் பாருங்கள். a non-empty subset ei of a Hilbert space H is said to be an orthonormal set if ei perpendicular to ej for I not equal to j, norm A is equal to 1 for every I. ஸோ ஒரு நான்-எம்டி சப்செட் ei அப்படின்றது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் 2 இருக்கு இல்லையா, norm A is equal to 1 அப்படின்ட்டு ஃபார் எவ்ரி I, இதுதான் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு நான்-எம்டி செட் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் ஆர்த்தோ நார்மல் செட். ஓகே, இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இஃப் ஏ set 0 then it has no orthonormal set, that is if H contains only the 0 vector then it has no orthonormal sets. H வந்து 0 vector மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆர்த்தோநார்மல் செட்ஸே இருக்காது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா if H set x not equal to 0 then single element set E is equal to x by norm x is a orthonormal set. E அப்படின்ற இந்த சிங்கிள்டன் செட்டை வந்து x by norm x அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இந்த சிங்கிள்டன் செட் வந்து ஆர்த்தோநார்மல் செட்டாக இருக்கும். ஓகே, ஸோ the subset E1 E2 etc. En ei the n tuple with 1 in the ith place and zeros elsewhere in the is an orthonormal set in this Hilbert space. ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஒரு ஃபைனைட் ஆர்த்தோநார்மல் செட் எடுக்கிறோம். E1 E2 எக்ஸெட்ரா En அப்படின்ற ஒரு ஃபைனைட் ஆர்த்தோநார்மல் செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ei அப்படின்றது வந்து n டியூபிள் வித் 1 in the ith place and zeros elsewhere அப்படின்னா என்ன அர்த்தம்னா ith பிளேஸில் மட்டும் 1 இருக்கும், மீதி எல்லாமே ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு மீனிங். இந்த செட் வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் E1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1th பிளேஸ் மட்டும் 1, மற்ற எல்லாமே 0. E2 எடுத்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் மட்டும் 1, மீதி எல்லாமே 0. அண்ட் E3 எடுத்திங்கன்னா தேர்ட் பிளேஸ் மட்டும் 1, மற்ற எல்லாமே 0. அதே போலவே ith பிளேஸ் எடுத்திங்கன்னா ith பிளேஸ் மட்டும் 1 இருக்கும், மற்ற எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். ஓகே, இதுதான் இதோட மீனிங். இந்த செட் வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டாக இருக்கும். ஓகே, ஆர்த்தோநார்மல் செட்டில் சில தியரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரம், இஃப் செட் ஏ இஸ் அன் ஆர்த்தோநார்மல் செட், எக்ஸ் இஸ் எனி வெக்டார் இன் ஹெச், தென் செட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ei such that x, ei not equal to 0, x not orthogonal to ei அப்படின்றது இப்படி இருந்துச்சுன்னா இந்த செட்டை இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இஸ் எய்தர் எம்டி ஆர் கவுண்டபிளாக இருக்கும். ஓகே, செகண்ட் தியரம் வந்துட்டு லெட் E1 E2 எக்ஸெட்ரா En அப்படின்ற ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் செட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் எக்ஸஸ் எனி வெக்டராக இருக்குது. தென் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod x, ei ஸ்கொயர் which is less than or equal to norm x ஸ்கொயர் for every vector x in H. இந்த கண்டிஷனை வந்து ஜென்ரலைஸ்டு பெசல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ei ஆஃப் ei பர்பண்டிகுலர் டு ej ஃபார் ஈச் j. சரியா, இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப 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 முக்கியமான கண்டிஷன்ஸ். பிஜிடிஆர்பியில் ஆல்ரெடி இது வந்திருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற இந்த இன்ஈக்வாலிட்டிக்கு பதிலாக ஈக்குவாலிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் பார்செவல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர்.
அதே போலவே இந்த செகண்ட் கண்டிஷனில் வந்து இந்த எக்ஸ்கமா வந்து இந்த எக்ஸ்கமா அப்படின்ற இது வந்து ஃபொரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டலாக ஃபொரியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் ஈக்குவாலிட்டி வந்தால் அதை பார்செவல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். நாம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மாட் எக்ஸ்கமா ஏஐ ஸ்கொயர் அப்படின்றது தான் என்ன ஈக்குவாலிட்டி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்செவல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர், இந்த ஈக்குவேஷனுக்கு பேர். அதே போலவே அந்த செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்கமா இஐ அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலவே இந்த எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ்கமா ஏஐ அப்படின்ற இதை வந்து ஃபொரியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next theorem, an orthonormal set in a Hilbert space is linearly independent. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு Hilbert spaceல orthonormal set எடுத்திங்கன்னா அது linearly independent-ஆக இருக்கும். Next theorem, a Hilbert space H is separable if and only if every orthonormal set in H is countable. Separable-னா என்ன மீனிங்? ஒரு normal linear space has countable dense subset, then it is separable. ஓகே, அதாவது ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருந்துச்சு அப்படின்னா அதை செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் செப்பரபிளாக இருக்கும் எப்போ அப்படின்னா ஹெச்சில் உள்ள ஒவ்வொரு ஆர்த்தோ நார்மல் செட்டும் கவுண்டபிளாக இருக்கும்போது, அது கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து செப்பரபிளாக இருக்கும். அதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனோட மீனிங். ஓகே, ஆர்த்தோநார்மல் செட், அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேசஸ். 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், நார்மல் ஆப்ரேட்டர் அண்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டர். இதோட டெஃபினிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H அப்படின்ற ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது. T continuous linear transformation from H into H, that is TH into Hக்கு மேப் ஆகுது. Then T is called an operator on H அப்படின்னு சொல்லுவோம். Next conjugate operator அப்படின்னா என்னென்னா, T star on H star is a conjugate operator of T on H is defined as T star f of x is equal to f of Tx. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா இந்த T star is a conjugate operator of T அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, B of H அப்படின்றது set of all operators on H. T belongs to B of H or BL of H, H, set of all bounded linear operators on H அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட்டாக B of H அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா என்னென்னா, H ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குது, T ஆப்ரேட்டர் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் H, then there exists a unique operator T star on H star such that Tx, y is equal to x T star y for all x y belongs to H. Then the operator T star is called of T. ஓகே, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி H ஸ்டாரில் T ஸ்டார் அப்படின்ற ஒரு யூனிக் ஆப்ரேட்டர் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒரு அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா T ஸ்டார் இஸ் கால்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் T அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. T இன்ட்டு T ஸ்டார் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ஆன் B of H, தென் T1 + T2 ஸ்டாரை T1 ஸ்டார் ப்ளஸ் T2 ஸ்டார் அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி T1 T2 ஸ்டார் அப்படின்றத T2 ஸ்டார் T1 ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். மாறி வரும், பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா T ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கேலார் வந்து இந்த பக்கம் போகும்போது ஆல்ஃபா பாராக காஞ்சிகேட்டாக மாறும், T ஸ்டார் அப்படின்னு கிடைக்கும். நாம் T ஸ்டாரை நாம் Tக்கு ஈக்குவலாக எழுதலாம். அதே எப்படி நாம் T ஸ்டார் T அப்படின்றத நாம் T ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். T டபுள் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு T அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் வந்து அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரில் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. தி அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் T ஸ்டார் இஸ் யூனிக், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதே போலவே அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் லீனியர் அண்ட் கண்டினியூஸாக இருக்கும். 0 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் I ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு I. இது 0 ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். T ஸ்டார் இஸ் நான் சிங்குலர் இஃப் T இஸ் நான் சிங்குலர் அண்ட் அதாவது டீன்ற ஆப்ரேட்டர் நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா T ஸ்டாரும் நான் சிங்குலராக தான் இருக்கும். நான் சிங்குலர் அப்படின்னா இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்.
and t star inverse is equal to t inverse star அப்படின்னு எழுதலாம். அதாவது t நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா t ஸ்டாரும் நான் சிங்குலர், தென் இந்த மாதிரி இதை எழுதலாம். t ஸ்டார் இன்வர்ஸ்ன்றதை t இன்வர்ஸ் ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரோட ரிசல்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, an operator t is said to be self-adjoint if t star is equal to t. அந்த ஆப்ரேட்டரும் அதோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் t star is equal to t அப்படின்னா தான் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது. if t is self-adjoint then tx, y is equal to xty. இதுக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ் போடணும், சிம்பிள் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி பரவாயில்ல. இப்படி கேட்டாலுமே எழுத தெரியணும். ஏன்னா டி ஸ்டாரும் டீயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. செல்ஃப் அட்ஜாயிண்ட் அப்படின்னாலே டி ஸ்டாரும் டீயும் ஈக்குவல். ஸோ இங்கே ஸ்டார் போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஹெச், since 0 star is equal to 0 and I star is equal to I, then 0 and I are self-adjoint. ஆப்ரேட்டரும் அதோட கான்ஜுகேட் ஆப்ரேட்டரும் ஈக்குவலாக ஆயிடுச்சு இல்லையா. அதனால் 0 ஆப்ரேட்டர்ஸ் and identity operators are self-adjoint. Okay, plus beta t2 self-adjoint if alpha beta ரியலாக இருக்கும். ரொம்ப இந்த வேர்ட் முக்கியம். அதே போலவே t1 plus t2 அப்படின்றதும் இதோட ஆட் பண்ணிங்கனாலும் அதுவும் செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தியரம்ஸ் இருக்குது. if t1 t2 are self-adjoint operators on H, then their product t1 t2 is self-adjoint if and only if t1 t2 is equal to t2 t1. t1 t2 is equal to t2 t1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் t1 t2 வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருக்கும். இல்லை இது t1 t2 செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் இருக்கணும். சரியா. நெக்ஸ்ட் தியரம், if t is operator on H, then tx, x is equal to 0 if and only if t equal to 0. ஆப்ரேட்டர் 0வாக இருந்துச்சுன்னா tx, x அப்படின்றது 0வாக இருக்கும். if and only if கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு t is self adjoint if and only if tx, x is real for all x. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரியல், காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத தெரியணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் ஆப்ரேட்டர். an operator n on H is said to be normal if n star is equal to n star n அப்படின்ற இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது நார்மல் ஆப்ரேட்டர். nக்கு பதிலாக t யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. எவ்ரி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர். அதே போலவே n நார்மலாக இருக்குது, நார்மல் ஆப்ரேட்டராக இருக்குது. ஆல்ஃபாங்கிறது ஏதாவது ஒரு ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா n அப்படின்றதும் நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு n1 n2 நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் H, then n1 plus n2 and n1 n2 are normal if and only if either commutes with the adjoint of other. n1 n2 star is equal to n2 n1 star. நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா n1 plus n2 n1 into n2 வந்து அதாவது அடிஷனும் இதோட மல்டிப்ளிகேஷனும் நீட் நாட் பி நார்மலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா n1ம் n2வும் நார்மல் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும். அதாவது ஒன்று வந்து இன்னொன்றுத்தோட கான்ஜுகேட்டோட அந்த காம்படேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். n1 n2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு n2 n1 ஸ்டார் இப்படி இருந்துச்சுன்னா n1 n2ன்றது நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும். ஓகே, இஃப் t இஸ் நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் H அண்ட் லாம்டா இஸ் எனி ஸ்கேலார், தென் t மைனஸ் லாம்டா I அப்படின்றதும் நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு if t is an arbitrary operator on H, if alpha and beta are scalars such that mod alpha is equal to mod beta, then alpha t plus beta t star is normal operator. இந்த கண்டிஷனை ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற ஸ்கேலார்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா then alpha t plus beta t star is an normal operator. Next வந்துட்டு unitary operator definition பாருங்க. Operator u on H is said to be unitary if u star is equal to I அப்படின்னு இருக்கும். இதான் unitary operator ஓட definition.
யூக்கு பதிலாக ஏவும் வரலாம். இதில் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. எவ்ரி யூனிட்டரி ஆப்ரேட்டர் இஸ் நார்மல் ஆப்ரேட்டர். எவ்ரி யூனிட்டரி ஆப்ரேட்டர் இஸ் இன்வெர்ட்டிபிள். இன்வெர்ட்டிபிள்னா நான் சிங்குலர் அப்படின்னு மீனிங். இன்வர்ஸ் எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹூஸ் இன்வர்ஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு their adjoints. U inverse equal to U star அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு an operator T on H is unitary if and only if it is an isomorphism of H onto itself. டீன்றது யூனிட்டரி ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா டீன்ற ஒரு மேப்பிங் ஃபார்ம் பண்ணும்போது அது ஐசோமார்பிசமாக இருக்கும். இல்லை அந்த மேப்பிங் ஐசோமார்பிசமாக இருந்துச்சுன்னா அது யூனிட்டரி ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நேச்சுரல் எம்பெடிங் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ், ஆர்த்தோநார்மல் பேசிஸில் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்ஸ், அதோட தியரம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்த்தோநார்மல் செட்னா என்ன, டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.